மலை நீங்கள் இது வரைக்கும் ஏறினதே இல்லை அப்படின்னா நீங்கள் மலை ஏறுறதுக்கு ஒரு ஈஸியான மலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் இந்த மலையை வந்து சூஸ் பண்ணலாம். மலை ஏறுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஏறி முடிச்சிடலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் பெருமுக்கல் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. மலை ஏறுறதுக்கு 2 வழி இருக்குதுங்க. பொதுவாக வந்து ஒரு வழியில் ஏறி இன்னொரு வழியில் வந்து இறங்குவாங்க. ஆனால் இந்த வழியில் தான் ஏறி இந்த வழியில் தான் இறங்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எந்த பாதையில் வேணால் நம்ம ஏறி போகலாம். மலை ஏறுற வழி எல்லாமே வந்து படிக்கட்டுகள் அமைச்சு இருக்கிறதுனால ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பொதுவாக மலையில் வந்து நிறைய மரங்கள் வந்து பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வறட்சியாக தாங்க இருக்குது. சம்மர் டைம் முடிஞ்சு வின்டர் சீசனில் தான் வந்து இங்கே பசுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுமே நம்மளால் பெரிய குளத்தையே நம்மளால் பார்க்க முடியுங்க. மலையில் பொதுவாக வந்து சின்ன சின்ன சுழிநீர் தான் இருக்கும். ஆனால் இந்த மலையில் மட்டும் செம பெரிய ஒரு குளமாகவே இருக்குதுங்க. அந்த குளத்தில் இருக்க தண்ணி வந்து எப்போவுமே வத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் இத்தனை மரங்கள் வந்து காஞ்சி போய் வறட்சியாக இருந்தாலுமே அந்த குளத்தில் தண்ணி இருக்கிறதுக்கு அதிகமான காரணம் வந்து ஆழமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த குளத்துக்குள்ளே வந்து இறங்கிடாதீங்க. நீச்சல் தெரிஞ்சாங்கன்னா ஓகே, தெரியல அப்படின்னா இறங்கி ரிஸ்க் எடுக்க வேணாம். அதேமாதிரி குளத்தில் வந்து நிறைய மீன்களையும் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக இந்த கோயிலுக்கு என்ன ஐதீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படியேறி வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிவனை பார்க்கணும் அப்படின்றது தான் ஐதீகம். அந்த குளத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுமே நம்மளால் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குங்க. சுற்றி மதில் சுவர்கள் வச்சு அந்த கோயிலுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக ரைட் சைடில் வளையம் மாதிரி கம்பிகள் வந்து பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த இடத்துல தான் வந்து தீபமே வந்து தீபத்தை அன்னைக்கு ஏற்றுறாங்க. திருவண்ணாமலை தீபத்தை அன்னைக்கு உங்களால் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலோட தீபத்தை பார்க்கலாம். கோயில் திறந்துருக்குமோ திறந்துருக்காதோ அப்படின்னு நினச்சி தான் ஏறிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் சாப்பிடல, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ கோயில் உள்ளே போனதும் சுட சுட பொங்கல் சாம்பார் போட்டாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாச்சு. நான் எதையுமே எதிர்பார்க்காம தான் கோயிலுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தாக்கா கோயிலில் அன்றைக்கி செம்ம பெரிய பூஜை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கான அலங்காரங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல வகையான பலகாரங்கள், பல வகையான பழங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ வித்தியாசமான முறையில் வந்து அங்கே அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அரிசியில் வந்து சக்கரத்தை போட்டு அதில் கலசம் வச்சு அதுக்கப்புறம் யாகம் வளர்த்துறதுக்காக நிறையா வந்து செங்கல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு வித்தியாசமான முறையில் பூஜை பண்ணுறதை நம்மளால் இந்த கோயிலில் பார்க்க முடியும். இந்த பூஜையை எல்லா நாளும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாசத்துல வர முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அதிகமாக பண்றதா சொல்றாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ் மாசத்துல வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிளான் பண்ணி பாருங்க. இந்த பூஜையை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது அன்எக்ஸ்பெக்டடா வந்து போனதுனால இந்த கோயிலில் அந்த பூஜை வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துங்க. வேற எந்தெந்த நாளில் அந்த பூஜைகள் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட பெயர் முக்தியாலேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோயில் ஃபர்ஸ்ட் செங்கல்லால தான் கட்டியிருக்காங்க. செங்கல்லா இருந்த இந்த கோயிலில் கருங்கற்கல்லா விக்ரம சோழன் அவர்கள் 1118ஆம் ஆண்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு விஜயநகர மன்னர்கள் வந்து நன்கொடை கொடுத்ததை வந்து கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வழியில் வந்து ஒரு குகை மாதிரி ஒரு இடம் போகும். அந்த இடத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அந்த இடத்துலேருந்து வியூ பார்க்குறப்பவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து சீதா குகை இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த குகை எங்கே இருக்குன்னு தெரியல. மேபி இதுவானும் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சதுன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மலை என்னதான் வறட்சியாக இருந்தாலும் சுற்றி மலையிலேருந்து பார்க்குறப்போ நிறைய விவசாய நிலங்களை பார்க்க முடியும், ஏரிகள்லாம் பார்க்க முடியும். அந்த வியூஸுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்ததாக மலையை சுற்றி பாதுகாப்புக்கு வந்து கம்பிகளுமே அமைச்சு இருப்பாங்க. அங்கங்கே வந்து உங்களால் சுனை நீரையும் வந்து பார்க்க முடியும். மலையிலேருந்து கீழே இறங்குற வழியில் நிறையா வந்து பசுமையான மரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. மலை ஏறுறது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழி சொன்னோம் இல்லையா? அந்த இறங்குற வழி வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். லைட்டாக வழுக்கு பாறை மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன படிக்கட்டுகளாக தான் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதனால் நீங்கள் இறங்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல அனுபவமாகவே நமக்கு இருக்கும். மலையோட அடிவாரத்தில் நம்மளால் இன்னொரு பழமையான பாழடைஞ்ச ஒரு கோயிலை வந்து பார்க்க முடியுங்க. அந்த கோயில் ரொம்ப சிதைந்த நிலையில தான் இருக்குது. நிறைய வந்து கோபுரங்களில் வந்து மரங்கள் செடிகள்லாம் வளர்ந்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அந்த கோயிலை இப்போ வந்து புது அமைச்சிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் போகிற டைமிங்குள்ளே நிறைய வேலைகள் கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பாருங்கள். அது மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழங்காலம் இருக்கிற அந்த முறையில் பார்க்குறப்பவே வந்து நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போய் பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு பழமையான ஒரு கோயிலை பார்க்குறப்போ அது நமக்கு புதுமையான அனுபவங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில டைமில் இப்போ அந்த கோயிலெலாம் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ வந்து பண்ணுறாங்கன்னா அது இந்த காலத்தில் முறையில் தான் பண்ணுவாங்க. அந்த காலத்து முறையில் எப்படி கட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போனால் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.